வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது மற்றும் பணி அனுபவத்திற்கான கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவது குறித்த முக்கிய தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தற்பொழுது தகுதி மதிப்பெண்களை 60லிருந்து 55 குறைக்க வேண்டும் என ஆசிரியர்கள் நீதிமன்ற தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது. இது சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்களின் ஆண்டு அனுபவத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. வயது முதிர்வு மற்றும் பாடத்திட்டங்களை கையாள்வதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த சலுகைகள் கோரப்படலாம். இருப்பினும் பொதுவான டெட் தேர்வு எழுதுபவர்களுக்கு மதிப்பெண் குறைப்பு சலுகை கிடைக்குமோ தவிர பணி அனுபவ மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. இந்த தகவல்கள் தெளிவுபடுத்துகிறது. இறுதியில் இந்த அரசின் கொள்கை முடிவு இறுதியானது. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தற்பொழுது முக்கியமான கள நிலவரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப டெட்டோடைய மதிப்பெண் குறைப்பு 2013 டெட் ஆசிரியர்களுடைய போராட்டம், கல்லூரி காலி பணியிடங்கள், இது 3 தகவலாக பார்க்கலாம். ஸோ டெட் தேர்ச்சி மதிப்பெண்களை 60லிருந்து 55 55 இந்த மாதிரி குறைக்கணும் கோரிக்கை வச்சிருக்காங்க. பணி அனுபவத்திற்கான வெயிட்டேஜ் விவாதங்கள் இதில் நடைபெறுது. ராஜராத்திரம் மைதானத்தில் 10 அம்ச கோரிக்கைகளுடன் மாபெரும் போராட்டம், நேரடி நியமனம் மற்றும் எஸ்எம்சி ஒழிப்பு கோரிக்கையை வலியுறுத்தி டெட் ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. கல்லூரி காலி பணியிடங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் 125 கல்லூரி முதல்வர் பணியிடங்கள் நிரப்பப்படும். புதிய விரிவுரையாளர் பணிகளை உயர்த்த போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ டெட் மதிப்பெண்கள் குறைப்பு காரணங்களும் என்ன எதிர்ப்புகளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்பமே பார்த்தீங்கன்னா 75-60 தான் பாஸ். ஆனால் இப்போ 50லிருந்து 55 மாற்றுங்க. கோரப்படும் புதிய தேர்ச்சி இலக்கு 50லிருந்து 55. ஸோ வயது முதிவு காரணமாக படித்ததை நினைவில் கொள்வதில் உள்ள சவால்கள், பல்வேறு பாடங்கள் தங்கள் துறை சார்ந்த பாடல்களை ஒரே நேரத்தில் படிப்பதில் உள்ள சிரமம். ஸோ நீதிமன்ற உத்தரவு, பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான கருணை மதிப்பெண்கள் வழங்குவது குறித்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு பெரிய பார்வை இதில் ஈடுபடுது. ஸோ மதிப்பெண்களை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு கணக்கிட்டு பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான சாத்தியக்கூறு. ஸோ 30 மதிப்பெண்கள் அடிப்படை தேர்ச்சி, பணி அனுபவ வெயிட்டேஜ் மார்க் 1 வருடத்திற்கு 1 மதிப்பெண்கள், சிறப்பு மதிப்பெண்கள் கல்வி தகுதிக்கான மதிப்பெண்கள் 10+, ஓகேங்களா. மொத்தம் 50 மதிப்பெண்கள், மொத்த தகுதி 50. ஸோ 50 மதிப்பெண்கள் இலக்கில் 30 மதிப்பெண்கள் எடுத்தாலே மீதமுள்ள 20 மதிப்பெண்கள் வெயிட்டேஜ் மற்றும் சிறப்பு மதிப்பெண்கள் மூலம் ஈடுகட்டப்பட சாத்தியம் அதிகமாக இருக்கு. யாருக்கு சலுகைகள்? காமன் டெட்டா, ஸ்பெஷல் டெட்டா. சலுகைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தேர்ச்சி 50 குறைக்க வேண்டும் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு. இது இருவருக்குமே பொருந்தும். புதிய தேர்வர்கள் இருவருக்குமே இது பொருந்தும். பணி அனுபவ வெயிட்டேஜ் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, புதிய தேர்வர்களுக்கு இது பொருந்தாது. சிறப்பு மதிப்பெண்கள் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும், புதிய தேர்வர்களுக்கு இது பொருந்தாது. புதிய நியமன தேர்வில் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் வெயிட்டேஜுக்காக வழங்கப்படும் மதிப்பெண்கள் டெட் தேர்வு அல்ல. 2013 கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 17 எழும்பூர் ராஜரத்ன மன்றத்தில் நடைபெற்ற போராட்டம். ஸோ 90% பெண் ஆசிரியர்கள், 45% வயதை கடந்தவர்கள், 18,775 பணி நியமன கோரிக்கைகள் வந்திருக்கு. ஸோ 14 ஆண்டுகள் காத்திருப்பு இந்த டைம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த காலி பணியிடங்களுடைய தரவு கணக்கிடப்பட்டிருக்கு. 19,270 மொத்த காலி பணியிடங்கள். டிஆர்பியுடைய ஆண்டறிக்கை காலி பணியிடங்கள் பிரகாரம் 11,270. தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 8,000 தற்காலிக பணியிடங்களை ஒழித்தா இருந்த 19,270 இடங்கள் தகுதியுற்ற ஆசிரியர்களாக நிரந்தரமாக கண்டறியப்படும் என்பதே பிரதான வாழ்க்கை. உயர்கல்வி மற்றும் அரசு கல்வித்துறைகளில் வெற்றிடம் 189 ஒரு அரசு அறிவியல் கல்லூரிகள், 7 கல்வியியல் கல்லூரிகள் 188 மொத்தமாக. ஸோ கிரேட் 1 கல்லூரிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 58லிருந்து 25 முதல்வர் காலியிடங்கள் ரெடியாக இருக்குது. இப்போ 2 மண்டல துணை இயக்குனர் பதவிகள் காலி. ஸோ கிரேட் 2 கல்லூரி
130லேருந்து 100 முதல்வர் காலி இடங்கள். தற்பொழுது மூத்த பேராசிரியர்கள் பொறுப்பு முதல்வராக இருப்பதால் நிர்வாக முடிவெடுக்க இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான ஒரு காலக்கெடு. ஸோ ஆகஸ்ட் 15 முதற்கட்டமாக கிரேடு ஆகஸ்ட் 15 அதே அந்தஸ்தில் உள்ள 24 காலி பணியிடங்களில் 12 இடங்களை நிரப்ப தகுதி போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஞ்சிய ஒரு கிரேடு மற்றும் 2 கிரேடு கல்லூரிகளில் உள்ள அனைத்து 25க்கும் மேற்பட்ட முதல்வர் பணியிடங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்வர் பணியிடங்கள் அனைத்தும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நடைபெறும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ புதிய அறிவிப்பு முதல்வர் நீங்கள் காலியாகவும் இந்த இடத்திற்கு புதிய தேர்வுகள் நடத்தப்பட்டு விரிவுரையாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். வேலை தேடுபவர்களுக்கு வந்திருக்க ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நீங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வேலைவாய்ப்பு திசை காட்டியுடைய சுருக்கம். கல்வித்துறையில் பள்ளிக்கல்வித்துறையில் டெட் மதிப்பெண் குறைப்பு மற்றும் வெயிட்டேஜ் குறித்த அரசின் அதிகாரப்பூர்வ கொள்கை 2013 ஆசிரியர்களுடைய நியமன கோரிக்கைகள் அரசின் பரிசீலனை இருக்குது. உயர்கல்வித்துறை ஆகஸ்ட் மாதத்தில் முதல்வர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டவுடன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கணிசமாக விரிவுரையாளர்கள் நிரப்பப்படுவார்கள். அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டெட் தேர்வு, வெயிட்டேஜ் முறை மற்றும் காலி பணியிடங்கள் நிரப்ப குறித்து உங்களோட சந்தேகங்களை பதிவு செய்யுங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.